வாழ்க்கையில தேவைப்படும் ஒரு முக்கியமான விஷயம் இது. ஸ்க்ரோல் பண்ணாம கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே லைக் போட்டுருவீங்க. கடைசியில வர்றது மிக முக்கியமானது. கழுகினை தாக்கும் ஒரே பறவை காகம் மட்டுமே. அது கழுகின் மேல் அமர்ந்து கொண்டு கழுத்தில் அலகால் கொத்தும். ஆனால் மறுபுறம் கழுகோ தனது நேரம் மற்றும் ஆற்றலை வீணாக்காமல் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருக்கும். கழுகு எளிமையாக தன் இறகுகளை விரித்து வானத்தை நோக்கி உயர பறக்கத் துவங்கும். உயரம் கூட கூட காகம் சுவாசிக்க கடும் சிரமம் ஏற்பட்டு ஆக்சிஜன் குறைந்து கீழே விழுந்துவிடும். உங்கள் பொன்னான நேரத்தை காகங்களோடு வீணாக்குவதை நிறுத்துங்கள் நண்பர்களே. மாறாக உங்கள் உயரத்திற்கு அவர்களை இழுத்துச் செல்லுங்கள். ஒரு நாள் அவர்கள் தானாகவே காணாமல் போய்விடுவார்கள். உங்களை டிஸ்டர்ப் செய்பவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், வேதனை அடைய வேண்டாம் நண்பர்களே. உங்கள் பாதையில் நீங்கள் சென்று கொண்டே இருங்கள். நீங்கள் கழுகா அல்லது காகமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழ் AI Spark சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இல்லை என்றால் மீண்டும் நான் உங்ககிட்ட பேச முடியாது.